இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டது மிக நல்ல பலனை குரு பகவான் கொடுக்கிறாரானா கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க பிசினஸ் பண்ணோம்னா கொஞ்சோண்டு முதல் போட மாட்டாங்க, இவ்வளோ போட்டு தான் பண்ணணுங்கிற ஒரு தன்மை இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதோட தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. மூத்த சகோதரன் அண்ணாவால கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்களும் உங்க அண்ணாவும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் பிசினஸ் பண்றோம்னா தயவு செய்து வேண்டாம். இந்த ஒரு வருஷ காலம் தவிர்ப்பது அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு நலம். ஒரு நிலத்தை வாங்கி போடுறோம்னா அதுக்கு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்காது. இவங்க பேர்ல வாங்கணும்னா இந்த நிலத்தை இவங்க பயன்படுத்தவே முடியாது. எல்லாத்துக்கும் வணக்கம். பொதுவா எல்லா ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்டி படைக்கிறவரும் இருப்பாரு, நல்ல விஷயம் கொடுக்குறவர் ஒருத்தரா இருப்பாரு. இந்த குரு பயிற்சி வந்தாவே என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏங்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாசம் எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம கிட்ட சொல்றதுக்கு ஏஎல்பி ஜோதிடர் உமா வெங்கட் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். குரு அப்படிங்கிற ஒருத்தர் எல்லாருக்குமே குருன்னு ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. அது ஜாதகத்துல அவர்தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாசம் ஒவ்வொரு ராசியோட குரு பயிற்சி பத்தி நம்ம பேச போறோம். மேச ராசிக்கு எப்படி இருக்கு? இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் நடக்கிறது. 12 ராசிகளுக்கும் குரு நல்லது செய்வாரானா 12 ஒரு கிரகம்ங்கிறது நல்லவரும் இருப்பாரு, கெட்டவரும் இருப்பாரு. இப்போ இன்னைக்கு நமக்கு அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நல்லவர், கரெக்டுங்களா? இதே இது நம்மளுடைய அண்ணாவோ அண்ணா பொண்டாட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் மாமனார் ஆயிடுறார். அப்போ அவர் மாமனார் அப்படிங்கிறது 10ஆம் பாவமா வந்துடும். அவங்களுக்கு அவங்க பொல்லாதவங்க இல்லைன்னா கோவக்காரங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரிதான் 12 ராசிக்காரங்களுக்கும் கிரகம் அப்படிங்கிறது ஒன்று போலதான். ஆனா அவர்களுடைய இடம் பொறுத்து தான் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க கேட்ட மாதிரி மேஷ ராசி யாருக்கெல்லாம் மேஷ ராசியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு குரு உங்களுக்கு தற்போது முயற்சி ஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு. குரு நல்லவரான்னு கேட்டீங்கன்னா தற்போது உங்களுக்கு நல்ல செயல்களை, எனக்கு மேஷ ராசியாக இருக்குதுன்னு யார் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தற்போது 4ஆம் இடத்தில் குரு வரும்போது அந்த சொத்து சேர்க்கை சுகம் சார்ந்தது அப்படிங்கிறது இங்க நல்லா இருக்குது. ஆனா நிலம் வாங்கும்போது கொஞ்சம் நீங்க கவனமாக அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். இப்போ அண்ணா கூட சேர்ந்து நிலம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் நாங்க எப்போதுமே. அக்ஷய லக்ன பദ്ധதியில அண்ணா கூட சேர்ந்து நிலம் வாங்கக்கூடாது. அப்பா ஒரு நிலத்தை காட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலம் நமக்கு செட் ஆகாது. இந்த காலகட்டத்துல நானா போய் ஒரு நிலம் வாங்க முடிவு பண்றேன்னா அந்த நிலத்துல பிரச்சனை இருக்குமானா இருக்கும். இதே நீங்க பொருள் சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாகவே இப்போ உங்களுக்கு அமையுது, நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டது மிக நல்ல பலனை குரு பகவான் கொடுக்கிறாரானா கொடுக்கிறாரு. அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் இருக்கிறாரு. அவர் முயற்சி பண்ணி வீடு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்குது. மனம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, குழந்தைகள் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, இல்லைன்னா வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க, அதற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு காலம் சுப செலவாக அமையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அழகாகவே இருக்குது. கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுமா அப்படின்னா வெளியூருக்கு போறது, செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி சுப கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சிறு கருத்து வேறுபாடுங்கிறது இந்த காலகட்டத்துல வரும். இது நிலம் வாங்குறதுனால, சொத்து வாங்குறதுனால, அந்த வீடு மனை அமைப்புன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வருமானா இந்த காலகட்டத்துல கருத்து வேறுபாடுங்கிறது வரும். கடன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். ஏன்னா வெளியூர் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனம்ங்கிறது இந்த காலகட்டத்துல மேஷராசிகளுக்கு உரித்தானது. ஏன்னா விரயஸ்தானாதிபதி தான் குரு உங்களுக்கு. அவர் 4ஆம் இடத்துல அமையும் போது வண்டி வாகனங்களால் விரயம் இல்லைன்னா அதுக்கு விரயம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. நான் வண்டிக்கு டயர் மாற்றணும்னு நினைச்சேன், ஒரு இடத்துக்கு அதை மாத்தாம போயிட்டேன், திடீர்னு நடு ரோட்ல விட்டுருச்சு, தயவு செய்து அந்த செயலை செய்து விட்டு போகுது அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. தொழில் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஏன்னா இந்த மேஷராசிக்காரங்க பிசினஸ் பண்ணோம்னா கொஞ்சோண்டு முதல் போட மாட்டாங்க, இவ்வளோ போட்டுதான் பண்ணணுங்கிற ஒரு தன்மை இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதோட தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை.
ஏன்னா லாபம்ங்கிறது சில ஜாதகர்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். எவ்வளோ போராட்டம் போனாலுமே அது ஒரு இழுபறியாக அப்படிங்கிறது இருக்கும். கவனம் அப்படிங்கிறது தேவை. மூத்த சகோதரன் அண்ணாவால் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்களும் உங்கள் அண்ணாவும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா தயவு செய்து வேண்டாம். இந்த 1 வருஷ காலம் தவிர்ப்பது அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு நலம். அதே மாதிரி வெளிநாட்டு பாக்கியம் இருக்குதானே இருக்குது. வெளிநாட்டில் ரொம்ப நாளாக நான் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, தாராளமாக போயிட்டு வரலாம். கோவில் குளங்களுக்காக நான் சென்று வரலாமா அப்படின்னா புனித பயணங்கள் சார்ந்தது நல்லா இருக்கும். தற்போது இந்த என்ஜிஓ சம்பந்தப்பட்டது அக்கௌண்ட்ஸ் ஏதாட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கவனம் தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும்போது சுப நிகழ்வாகவே இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த குரு பகவானுக்கு பரிகாரம் நான் ஏதாட்டி பண்ணணுமான்னு மேஷ ராசிக்காரர்கள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். உங்க வீட்டுக்கு கிழக்கு திசையில் உள்ள பெருமாள் கோவில் இல்ல நவக்கிரக சன்னதியில் உள்ள அந்த நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை பண்ணணும். எப்போதுமே குரு வழிபாடுனா தட்சிணாமூர்த்திக்கு நம்ம போவோம். இந்த காலகட்டத்துல நவ கிரகங்களில் உள்ள குருவிற்கு மேஷராசிக்காரர்கள் கொண்டக்காடுல மாலை போடுறது, இந்த மாதிரி வழிபாடு பண்ணுவதுங்கிறது சிறப்பா இருக்கும். மேம் நீங்க வந்துட்டு இந்த வழிபாடுகள்ல வந்து சொல்லியிருக்கீங்க. சில பேர் வீட்டுல பக்கமும் இந்த மேஷராசி இருக்கவங்க வீட்டு பக்கம் இந்த மாதிரி கோயிலோ இல்ல கடவுளோ இல்லைன்னா அவங்க என்ன மேம் பண்ண முடியும்? அந்த திசையில் உள்ள கிழக்கு திசையில் உள்ள இந்த நவக்கிரக சன்னதின்னு இருக்கும். இப்ப நவக்கிரக கோவில், நவக்கிரகங்கள் எல்லா கோவில்களும் இருப்பாங்க. கிழக்கு திசை பக்கத்துல போயிட்டு அந்த கோவில் போயிட்டு அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கு திசையில் உள்ள கோவில்ல நவக்கிரக வழிபாடுங்கிறது அவங்களுக்கு சிறந்தது. குரு அவங்க ஜாதகத்துல எப்படி இருப்பாங்கன்னு தெரியல நமக்கு. நல்ல பாவங்கள்ல இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த தற்போது கோச்சாரத்துல குரு 4ஆம் இடத்துல வர்றதுனால சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய காலம், அதே மாதிரி கோல்டு எல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய காலம். இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலையில கோல்டு வாங்க முடியுமான்னு தெரியாது. ஆனா சுப விரயம்ங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஒரு திருமணத்திற்காக இருந்தாலும் சரி அந்த நகையை சேர்க்கலாம். இந்த திருமணத்திற்கு வீட்டுல பெண்கள் இருந்தாங்க, ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செலவு அப்படிங்கிறது பண்ணலாம். அதை இவங்க தாராளமா பண்ணலாம். தூக்கம்ங்கிறது கொஞ்சம் கெடும், கொஞ்சம் கவனம்ங்கிறது இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகே மேம். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு குரு பயிற்சி மாதிரி தான் மேஷத்துக்கு நாங்க பார்க்குறோம். நெகட்டிவ் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு 50% 30% அப்போ ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள் இப்ப கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுங்கிறது வரும். வண்டி வாங்கும்போது, மனை வாங்கும்போது ஏன் பார்த்து வாங்கணும், அப்பா வாங்குறது அண்ணா சொல்றது சொல்ல வேண்டாம்னு சொல்றோம்னா மனை வாங்குறதுல இவங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும். இப்போ ஒரு நிலத்தை வாங்கி போடுறோம்னா அதுக்கு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்காது. இவங்க பேர்ல வாங்கணும்னா இந்த நிலத்தை இவங்க வந்து பயன்படுத்தவே முடியாது. அதனாலதான் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம். ஏன்னா இப்போ முதலே சொன்னதுதான், ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி, 1 சென்ட் 2 சென்ட்னு வாங்க மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் அதிகப்படியான செலவு பண்ணி வாங்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதற்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இங்க கிடைக்காது இவங்களுக்கு. அதனாலதான் இதுல கவனம்ங்கிறது. அதே மாதிரி இவங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது தயவு செய்து பண்ணக்கூடாது. மேஷ ராசிக்காரங்களுக்கு குரு நல்லா இருக்குது, கொட்டி கொடுப்பாருன்னு யாராட்டி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம்னா தயவு செய்து மேஷ ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட் பக்கம் போயிடாதீங்க. அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ராசிக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி. அந்த குரு பயிற்சி பத்தி மேச ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.